ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் முறுமுறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ உங்களுக்கு எவ்வளோ சிப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எப்பயுமே வாங்கும்போது சிப்ஸுக்குன்னு தனியாக வாங்கணும். ஏன்னா தோல் பீல் பண்ணால் அந்த உருளைக்கிழங்கு வெள்ளையாக இருக்கணும். மஞ்சளாக இருக்குன்னா கண்டிப்பாக சிப்ஸ் நல்லா வராது. வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அது வறுத்த பிறகு அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது கடையிலெல்லாம் டைரெக்டாக சிப்ஸு சீவி எண்ணெயில் போடுவாங்க. நம்மளுக்கு அது சேஃப் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீவி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு கிறிஸ்பியான சிப்ஸ் கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம சிப்ஸ் கட்டையில் சீவிடணும். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி உருளைக்கிழங்கு சீவிக்கணும். இந்த மாதிரி சீவிக்கணும். இப்போ நம்ம சீவி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், சீவியாச்சு உருளைக்கிழங்கு. இப்போ அந்த உருளைக்கிழங்கை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2 தடவை தண்ணியில் போட்டு அலசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். ஏன்னா அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் போயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். போட்டு தண்ணியில் நல்லா போட்டு அலசி ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணியில் போட்டு அலசிட்டு தண்ணியை வடிகட்டிடணும். இங்கே பாருங்கள், 2 தடவை உருளைக்கிழங்கு நம்ம அலசி வச்சுட்டோம். அலசி வச்சதுனால இப்படி பாருங்கள், இப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேனில் ஆற போடணும். இல்லைன்னா நம்ம டவல் வச்சு அதை தொடச்சி எடுத்துக்கலாம். டவல் வச்சு தொடச்சி தனியாக வச்சுக்கலாம். தொடச்சாச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்ததையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தொடச்சிக்கணும். இப்போ பாருங்கள், டவல் வச்சு நம்ம அந்த ஈரத்தெல்லாம் ஊற்றி எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ ஆயில் நல்லா கொதிக்க வச்சு அதை டைரெக்டாக பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கணும். பார்த்தீங்களா, அது நல்லா பொரியிடும். இங்கே பாருங்கள், சிப்ஸ் நல்லா வெந்து வருது. அந்த ஆயிலில் இருக்க பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம சிப்ஸ் எடுத்துடலாம். இந்த கொஞ்சம் பபிள்ஸ் இருக்குது, அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம சிப்ஸ் எடுத்துடலாம். சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம சிப்ஸ் ரெடி.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த ஆயில் ஃபில்டர் ஆனவுடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜூஸ். லாஸ்ட்டு சிப்ஸ் முடிய போது சிப்ஸு முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க 4 உருளைக்கிழங்குல இவ்வளோ சிப்ஸ் வந்துருக்கு பாருங்க. இவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கடை சிப்ஸ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதான் இது வந்து வீட்டில் இருக்க மிளகாத்தூள், இது வந்து உப்பு, பெருங்காயத்தூள் 3த்தையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் கலந்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே தூவி கலந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் சூப்பரான சிப்ஸ் ரெடி. சூப்பரான சிப்ஸ் ரெடி. இது வந்து எத்தனை நாள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்பினஸ் கண்டிப்பாக போகாது. நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்பினஸ் போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.